பெயர் வீமச்சானன். உன் பெயரோ வீமச்சேனன். என் தாய் தாய் குந்தமாதேவி. ஓ குந்தமாதேவி. எனக்கு 2 தாய்மார்கள். எங்க மாலுக்கு 2 மாறு. ஏய் இரண்டாம் மாறு. தாய் மாறு 2. தாய் மாதர். மாதர். தாய் மார்கள் இல்ல மாதர்கள். ஓ தாய் மாமா. அன்னை. ஏய் பாட்டிமா. அன்னை ஒரு ஆலயம். அன்னை ஒரு ஆலயம். அப்படி என் தாயும் குந்தி வந்தாரை என் தந்தை பாண்டுபுத்திர மகாராஜா. பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி வந்தாருக்கும் யாராரு பிறந்தீங்க? எத்தனை பேர் பிறந்தீங்க? ஓடி பிறந்தமா, கூட்டுப்பால் உண்டமா, சேர்ந்த பிறந்தோம், சேனைப்பால் உண்டவர்கள் என் உடன் பிறப்புக்கள். நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? யாராரு தெரியுமா? யாராரு? காவலாளிகளே, மந்திரி யாரு? பாட்டு சத்தம் கேட்கலையா? என்னது கேட்கனாச்சு புரியும். ஐயோ திப்புன்னு சத்தம் கேக்குதையா, திப்புன்னு சத்தம் கேக்குதையா. அது ஆண்டவனுக்காக நடந்துக்கிறாங்க. அதான் ஆண்டவன் இல்லாத பொழுதே முடியாது. ஆனந்தம் டெய்லி வேண்டுதல் வச்சுக்கிறேன். சாமி நான் வைக்கிற வேண்டுதல் நிறைவேறி போச்சுன்னா டெய்லி நான் 3 குவார்டர் குடிக்கிறேன்னு. நாங்க சரியாக எத்தனை பேர் பிறந்தோம்? சரியாக 5 ஆச்சாக்கள் பிறந்தீர். குருநாடு குருகுலம் குந்தி மக்க 5. சரியான சங்கர குலத்தில் உதித்திட்ட பாண்டவர்கள் 5. தாரா புகழ் படித்த என் அண்ணனாகப்பட்ட ஒருமையில் நிகரானவன். மெரிச்சு பிள்ளை கூட சாகாது. ஆமா, பிள்ளை மேல மெரிச்சா அது கூட சாகாது. ஓஹோ, அப்படியாப்பட்ட பொறுமையில் நிகரான என் அண்ணனாகப்பட்ட தாரா புகழ் படித்த தர்மபுத்திர மகாராஜன் என்னுடைய அண்ணா. இருவருக்கு இளையவன்.
இருவருக்கு மூத்தவன் நடுபிறந்தானே நாயகன் பார்த்திபன் கெடி 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 வாசவன் கடி 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 கிருடி ஆறு திருடி கேடி கேடி வைத்திகா தனஞ்சயன் தனஞ்சயன் அப்படி என் தம்பியாகப்பட்ட ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் சொல்லக்கூடிய ஐவ ராஜாக்கள் நாங்க பிறந்து. ஓ நீங்களாகப்பட்டது ஐவ ராஜாக்கள். ஐவ ராஜாக்கள் பிறந்து சாமி என்ன நாடு எந்த நாடு? என் நாடு. முன்னுக்கு ஒரு நாட்டுக்கு நீ உரிமையாளரா? என்ன உரிமையா? உரிமையாளரா இல்ல பங்காளி யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டேன். இந்த நாடு என் நாடு அத்தினாபுரம். அது ஒன்றே உங்களுக்கு உரிமையா? இந்த அத்தினாபுரத்துக்கு உரிமையானவர்கள் என் தந்தையாகப்பட்ட பாண்டுபுத்திர மகாராஜன், என் பேரான பெரிய தந்தை திருதராசிய மகாராஜன், என் சிறிய தந்தையாக விளங்கி வரக்கூடிய விதர்ணபடி சொல்லக்கூடிய 3 பேர் இந்த அத்தினாபுரத்துக்கு உரிமையானவர்கள். ஆனால் நாங்க பாண்டவர்கள் 5 பேர் பிறந்தோம். கொல்ல நினைத்தான் கொடும்பாவி, மடிக்க நினைச்சா மனப்பாவி, பங்கும் வகையாளி, பாதி நாட்டு தாயாதி, எனக்கு சத்ராவதி ஏற்பட்டான் சத்துருக்கம். அவன் எவன்டாவான்? அவன் யார்? கொல்ல நினைத்தானா? அடையனுக்கு பகடல பகடாலி Chakravarti, Chakravarti. எனக்கு எதிரிகள் யாரு? கவுளர் என்று சொல்லக்கூடிய அந்த துரியோதனாதிகள் எனக்கு பகை. துரியோதனாதிகள் பகை. ஆமா. சரி.
அவர்கள் பெரியப்பார் பிள்ளைகள், நான் சித்தப்பார் பிள்ளைகள். கொல்ல நினைத்தான் கொடும்பாவி, மடிக்க நினைத்தான் மனப்பாவி, நடக்கின்ற வழியை நச்சுமொழி நாட்டினான், உன்னும் சாதத்தில வசத்தை கலந்தான் பாவியாகப்பட்ட துரியோதனன். அதுக்கும் தப்பி பிழைத்தோம். பிறகு அரக்கு மெழுகு என்று சொல்லக்கூடிய எரிபொருளாக உண்டாக்க செய்து அத்தராது சாமத்திலே விருந்துக்கென வரவழைத்து அவனிடத்தில் தளபதியாக இருக்கக்கூடிய புரோதன மந்திரி விட்டு அந்த மாளிகைக்கு தீ வைத்தான். மாளிகைக்கு தீ வைத்தான், நெருப்பு வைத்தான். அதுக்கு நான் தான் உடனடியா இருந்தோம். நான் என் தம்பிமார்களை காப்பாற்றுறது. நீ வேற எதாவது நினைச்சுக்காது. அப்படிதான் வந்த, அப்படிதான் நீ வந்த, நான் மாத்திக்கிறேன். அதனால நண்பா, இப்படி எல்லாம் வஞ்சகம் செய்தான் பாவியாகப்பட்ட துரியோதனன். ஆகட்டும். பிறகு என்ன செய்தான் நண்பா? தந்திரமாக வரவழைத்து ஒரு சபாமனோட கட்டி வைத்து என் அண்ணனாகப்பட்ட தர்மர மண்ண வைத்து ஜெகனி மண்ண வைத்து ஏண்டா சொல்லலாம். அதனால இப்படி எல்லாம் வஞ்சகம் செய்து துரியனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகட்டும். அது போனா ஒரு பக்கம் போகட்டும், அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், அது கிடக்கட்டும். ஆகட்டும். ஆனால் இன்று நான் எதற்காக வந்த காரணம்? எதற்காக நண்பா? என் அண்ணனாகப்பட்ட தாரா புகழ் படைத்த தர்மருக்கு நந்தவனம் சென்று நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலரெல்லாம் எடுத்து வந்து என் அண்ணனுக்கு பாத பூசை போடுவது வழக்கம். ஓ, உன் அண்ணனாகப்பட்ட தர்மருக்கு தினந்தோறும் பாத பூஜை போடுவது. அதனால மலர்களை பறிக்க வேண்டும். ஆனா மலர் பறிக்க போவதா இருந்தா, ஆனா என் அண்ணனும் சொல்லிருக்கிறாரு, என் மாமன் சொல்லிருக்கிறாரு. எப்படி எப்படி எந்த திசை வேணாலும் போ, ஆனா கிழக்கு திசை மட்டும் போக கூடாது. எந்த திசை வேணாலும் போகலாம். இருப்பது 4 திசை. 4 திசையில 3 திசையில போ, ஆனா கிழக்கு திசை மட்டும் போக கூடாது அப்படின்னு என் அண்ணன் சொல்லியிருக்கிறார். அதனால அந்த கிழக்கு திசையில அப்படியாப்பட்ட அதிசயம் என்ன இருக்கும்? ஏங்க நாம தான் புளித்தி, நம்மளோட புளித்தி ஊர்ல அப்படி என்ன போல 7 பேர் சரிபலம் படித்தவர்கள். யாரு? அது யார் தெரியுமா? யாரு சொல்லு பார்க்கலாம். நீ பக்கநாட்டம். நண்பா, 7 பேர் என்ன பேர் சரிபலம் படித்தவர்கள். யாராரு தெரியுமா? இடும்பாசூரன், பக்காசூரன், சராசந்தன், கீசகன், மணிமாறன், துரியோதனன், இந்த பீமன். இப்படி சரியா? எப்படி மிச்ச 6 பேருக்கும் போட்டு சரியாக 7 பேர் என்ன போல சரிபலம் படித்தவர்கள். அதனால அந்த கிழக்கு திசையில அப்படியாப்பட்ட அதிசயம் என்ன இருக்கும்? கிழக்கு திசையில நம்மளை விட வீரம் தீரத்தோடு இருக்கிறார்களா? நம்மளை விட பலஜாலிதான் இருக்கிறாங்க. இப்ப போலாமா? இப்ப போயே தான் ஆகும். இல்ல ஒரு கட்டிங் போட்டு போலாமா? இப்ப நான் போயே தான் ஆகும். போயே தான் புறப்படு. வேணாம் ஜாமி, புறப்படுறா. கிழக்கு திசை வேணாம், நான் போய் தான் ஆகணும். அண்ணன் சொல்லிவிட்டாரு வேணாம். முடியாதுடா, நான் போய் தான் ஆகணும். போடா.
நான் கிழக்கு திசை தேடி நான் அந்த கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய நந்தவனத்தை தேடி நான் நந்தவனத்தை மலர் பறிப்பதற்கு நான் உள்ளே நந்தவனத்திலே நான் மலர் பறிக்கிறேன் பாரு. பெண்கள் கோட்டை நந்தவனம் என்று தெரியாமல் வந்து இந்த நந்தவனத்தில் மலர் பறிக்கிறாய் அல்லவா? நீ சரியானபடிக்கு ஆம்பளையா இருந்தா இந்த ஆரவண்ணி வைக்கும் பந்தயத்தில் வெற்றி பெற்று பந்தயத்தை ஜெயித்து போடா. உங்களுக்கு எல்லாம் ஆம்பளைங்களுக்கு முகத்துல மீச, இந்த ஆரவள்ளி பெண்களுக்கு முழங்கால மீச. அப்படியா? முடிஞ்சா பந்தயத்துல செய்விடா. ஆனா நந்தவனத்துல நான் மலர் பறிக்கும் போது என்ன கத்துனுச்சு? ஆனா கல்சாவல் எப்படி கூப்பு தெரியுமா? எப்படி கூப்பு தெரியுமா? எப்படி சொல்கிறது தெரியுமா? எப்படி? அடே தெண்டு கொண்ட மீமா டெகிரிக்காரா, இந்த நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்தை தேடி வந்திருக்கிற, இந்த ஆரவள்ளி கோட்டையை தேடி வந்திருக்கிற. உனக்கு முகத்தல மீச, இந்த ஆரவள்ளிக்கு முழங்கால மீச. உனக்கு வீரம் இருந்தா இந்த ஆரவள்ளி வைக்கக்கூடிய பந்தயத்தை தேம்பரு. இல்லைன்னா நீ எனக்கு அடுமை, இல்லன்னா நான் உங்களுக்கு அடுமை அப்படின்னு கல்சாவல கூப்பிடுது. கல் கலதை கத்துது. கல் கலதையும் கூப்பிடுது. கலதை பாருங்க எப்படி கத்துது. அதனால அந்த ஆரவள்ளிக்கு காலோட ஜோரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு தெரியுமா? முழங்கால மீசையா? அவளுக்கு முழங்கால மீசையா? அதை போய் பார்க்கலாம். அதனால கண்டிப்பாக நான் அந்த ஆரவள்ளி கோட்டைக்கு நான் போயே தான் ஆகணும். அப்புறங்களா இந்த வீமனா அந்த ஆரவள்ளியான்னு பாக்குறேன். நான் தேடி போறேன். கிழக்கு போறேன். இவருமாகத்தானே ஏமேச்சையான மன்னன் தன் அண்ணன் வார்த்தையை தட்டி தன் மாமன் சிறைமந்த வார்த்தையும் தட்டி கிழக்கு திசையில என்னத்தான் இருக்குதுன்னு ஆரவள்ளி கோட்டையை தேடி செல்ல, ஆரவள்ளி கோட்டையை நெல்லூர் பட்டணத்தை பொறுப்பிடும் ஆண்டு வரக்கூடிய வில்லாதி வில்லி ஆர்ப்பாட்ட ஆரவள்ளி வருகிறார். அவரால் மற்றும்